எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவை பூச்சூடவா பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் மற்றும் 3 ரோசஸ் நேச்சுரல் கேர். குட் மார்னிங் சார். பிரசன்டேஷன் ரெடி Good ஆயிடுச்சா? morning, sir. ரெடி ஆயிடுச்சு சார். சக்தி, நான் கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்கு. நீ எங்க இருக்க? ஓகே. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். தயவு செஞ்சு என்ன மாமான்னு கூப்பிடாத, சுந்தர்னே கூப்பிடு. சாரி. தென் நீ உன் டிபார்ட்மெண்ட்டும் ஆப்போசிட்டில் தான் உட்காரணும். நமக்குள்ள என்ன இருக்கு? இது ஒன்றும் வீடு கிடையாது. யார் வேணா எங்கே வேணா உட்கார்றதுக்கு. யார் யார் எங்கே இருக்கணுமோ அவங்கவுங்க அங்கே தான் இருக்கும். அதான் எல்லாருக்கும் நல்லது. ப்ளீஸ் டேக் யூ சீட். ஹாய் சுந்தர். ஹாய் சக்தி. சாரி ஐஸ்வர்யா, நான் கவனிக்கல. என்ன எப்படி நீ கவனிப்ப? தட்ஸ் ஓகே. என்ன சுந்தர், அக்காவுக்கு மெசேஜ் அனுப்புறீங்களா? கண்டுக்காத. ஆபீஸ் ஹார்ஸ்ல இப்படிலாம் பண்ணலாமா? கண்டுக்காதன்னு சொல்கிறேன்ல. சிவா வர வரைக்கும். Good morning, sir. Yeah, please sit down. Well, நம்ம இப்போ நியூ செல்போன் ஆப்பை லான்ச் பண்ணி 1 month ஆகுது. பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா, அப்புறம் ஆல் அவைலபிள் டிஜிட்டல் மீடியாஸில் நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணாலும் நமக்கு ஜனங்க கிட்ட போய் அந்த ஆப் அவ்வளோவா ரீச் ஆகலை. ஸோ இதனால் ஆஃப்டர் லான்ச் நம்மளோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்க்கோ ஷேர் மார்க்கெட்டில் நம்மளோட ஷேர்ஸ் இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நம்ம ப்ராடக்ட் ஜனங்க கிட்ட போய் சேரணும்னா நம்ம நல்ல சர்வீஸ் தர்றது மட்டும் இல்லை, அதை தாண்டி பெட்டராக இன்னும் ஆப்பில் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ எல்லா வகையிலையுமே நம்ம ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் அடிக்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் த்ரோ யுவர் ஐடியாஸ். யா ப்ளீஸ் கம் ஆன். Can I? யா ப்ரொசீட். எல்லாருமே செல்போன் ஆப்ப பே பண்ணி தானே வாங்குறாங்க. நாம நம்ம ஆப் ஃப்ரீயா கொடுத்தா நம்ம ஆப் சீக்கிரமா கஸ்டமர்ஸ போய் சேரும். ஆமா, ஓசியில கொடுத்தா கம்பெனி சீக்கிரம் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். யோ, நீ தான் ஒரு ஐடியாவும் கொடுக்க மாட்ட, அவங்க கொடுக்கறத ஏன் ஸ்டாப் பண்ற? மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆகல, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ள குட்டிலாம் இருக்கு. பார்த்து நல்ல திட்டமா போடுங்க. நீங்க சொல்ற மாதிரி ஏன் ஆக போகுது? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு மட்டும் தான். நிறைய பேர் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுவாங்க, டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1 month கழிச்சு நம்ம பே ஆப்பா மாத்திடலாம். பாஸ், பே அப்பா போட்டா ஜனங்க பயந்துட மாட்டாங்களா பாஸ்? நல்ல சாமி அப்பா போடுவோம் பாஸ், அப்பதான் ஜனங்க சென்டிமெண்டா வாங்குவாங்க. யோ ரன்பீர் சார், இவனெல்லாம் எதுக்கு கான்ஃபரன்ஸ்க்கு கூப்பிட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாதமே பே பண்ணணுன்னு சொன்னால் நிச்சயமாக கஸ்டமர்ஸ் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. யூ ஆர் ரைட் சுந்தர். நிறைய பேர் ஃப்ரீயாக கொடுக்கும்போது நல்லா யூஸ் பண்ணுவாங்க. எஸ், ஆனால் அதே இது பே பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி மேலே இருக்கிற ஒரு குட் ஒப்பீனியனும் போயிடும். இது மட்டும் இல்லை,
ஃபியூச்சர்ல நம்ம என்ன ஆப் ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் நம்ம கம்பெனி மேல சேம் ஒப்பீனியன் தான் பப்ளிக் இருக்கும். ஸோ நம்ம ப்ராடக்ட் எதையுமே ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. சார் நான் பேசலாமா? ம் ம் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான். ஸோ எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு. அதுவும் டிமானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் அதிகமா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் பண்றாங்க. அதுவும் செல்போன் மூலமா தான் அதிகமா நடக்குது. ஸோ நம்ம ஆப்போட மணி டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டியை ஃப்ரீயா கொடுக்கணும். அதோட பேமெண்ட் கேட்வேவை லிங்க் பண்ணணும். ம் ஸோ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கா இந்த டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும், நம்பிக்கையும் வரும். எல்லாம் சரிதான் சக்தி. இது மூலமா நமக்கு என்ன லாபம்? நம்ம ஆப்பை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். மக்கள் கிட்ட நம்ம ஆப் ஈஸியா போய் சேரும். சிவாவுக்கு மெசேஜ் மட்டும் அனுப்புனா பத்தாது. அதனால சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன். உங்களுக்கு எப்படி இந்த ஐடியாலாம் தோணுது? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஐயோ மெசேஜ் வந்துருச்சு. இன்னைக்கு மீட்டிங் நடந்த மாதிரி தான். ஹாய், இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? காலையில நீ வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு வர வரைக்கும் நான் உன்னையே தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். உன்னை பார்க்கும்போது அப்படியே கட்டி பிடிச்சி உம்மா உம்மா உம்மா. என்ன சிவா, ஒரு நல்ல ஐடியா சொல்றாங்க, அதை போய் சீன்னு சொல்ற. சாரி எவ்ரிபடி, யூ ப்ளீஸ் கண்டினியூ. நான் இவ்ளோ முத்தம் கொடுக்குற, அட்லீஸ்ட் ஒரு முத்தமாச்சு திருப்பி கொடுடா. சிவா, எனி ப்ராப்ளம்? முத்தம் கொடுக்கறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க. முத்தமா? என்ன முத்தம் கொடுக்கறதுக்கா? முத்தம்னு சொன்ன மொபைல் நெட்வொர்க்குன்னு தானே ஏதாவது சொல்லியிருப்பேன். சிவா, ஆர் யூ ஓகே? சிவா, ஐ எம் அப்சல்யூட்லி ஃபைன். சாரி கைஸ், ப்ளீஸ் கேரி ஆன். I'm completely all right. Carry on. முத்தம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் செல்ல பேரை வச்சாச்சு கூப்பிடுறா. சொல்லுங்க, ஐடியாஸ் கொடுங்க. பாஸ், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லியா? சொல்லியா, நீ சொல்லு. பாஸ், தொடர்ந்து மெசேஜாக வந்துட்டு இருக்கு. டைம் வேற சரியில்லை. மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாம் பாஸ். யோ ரன்பீர், லூசு மாதிரி வளராதே. பாஸ், உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு பார்க்காம அவங்களுக்கு எப்படி பாஸ் தெரியும்? ஜோ சம்மன் இல்லையா? என் ஞாபகத்துல எல்லாத்தையும் மறந்துடுறியடா. ஐ லவ் யூ டா தங்கம். தங்கம் தங்கம் தங்கம். வாட் ஹேப்பன் சிவா? மீட்டிங்கை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க. சாரி கைஸ்,
இந்த போனை உடைக்கணும். இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன். எல்லாரும் ஏன் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மெசேஜ் வரும்போதே எனக்கு தெரியும் மீட்டிங் கேன்சல் ஆயிரும்னு. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. எல்லாரும் உங்க கேபின் போங்க. பாஸ் திட்டுவாரு. ஆஹா, இதுதான் அந்த காலமெல்லாம் காதல் வாழ்க்கவா? நல்லா இருக்குமா? என்னப்பா இது? என்னாச்சு இன்னைக்கு? ஒரு நேரமா பஸ்ஸே வர காணோம். வெயிட் டியர் பேசஞ்சர்ஸ், கொஞ்சம் பொறுங்க. டியர் பேசஞ்சர்ஸ், நீங்க எல்லாரும் ஆட்டோல ஏறதுக்கு முன்னாடி உங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணணும். என்னது அதிர்ஷ்டமா? என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. சொல்றேன், யாராவது ஒரு ரூபாய் இருந்தா கொடுங்களேன். ஏன்பா இருக்கிற அவசரத்துக்கு ஒரு ரூபா எதுக்குப்பா? எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு காசை கொடுத்தா தெரிஞ்சிட போகுது. இந்தாங்க. நான் என்னமோ பண்ண போறேன்னு என்னையும் நம்பி காசு கொடுத்தீங்க பாத்தீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. சரி சொல்லுங்க, பூவா தலையா? ஏங்க சொல்லுங்க, அதுல ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க, பூவா தலையா? நமக்கு எப்பவுமே தலைதான். சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. ஹை, தலைதான். நீங்க ரொம்ப லக்கிங்க. அக்கா நீங்க சொல்லுங்க. அக்கா சாரிக்கா, லக்கு இல்லக்கா. அட போப்பா. அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணே, பூவா தலையா? அட எதுக்குப்பா நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? அண்ணா இது அரசாங்க ஆணைப்படி நடக்கிற ஆட்டோண்ணே. இதுல 5 பேருக்கு மேல நான் ஏத்த மாட்டேன். சரி நீங்க சொல்லுங்க, பூவா தலையா? நீ போடுப்பா, தலைதான்பா. அண்ணா நீங்க செலக்ட் ஆகலண்ணே. அட போப்பா. நீங்க சொல்லுங்க. எனக்கு தலைதான். நீங்க செலக்ட்மா. பாப்பா நீ சொல்லு. எனக்கு பூ. பூதான். நீங்க செலக்ட். நீ சொல்லுப்பா. எனக்கு தலை. நீ கேட்டதே விழுந்துருச்சுப்பா. நீ வின் பண்ணிட்ட. டோன்ட் வேஸ்ட் தி டைம். ஐ வாண்ட் ஹெட். யோ ஒன். இன்னைக்கு தான் முதல் முறையா டிரைவிங் ஸ்டார்ட் பண்றேன். ஏங்க நீங்க தானே என்ன முதல் முறையா நம்புனீங்க. சோ யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் கஸ்டமர். வலது காலை வச்சு உள்ள போங்க. அட என்னங்க நீங்க 2017ல போயிட்டு இடது கால வலது காலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க 2050 ஆனாலும் என்னங்க, ட்ரெடிஷனல் தானுங்க. வாழ போற பையன் எனக்காக ப்ளீஸ் வலது காலை வச்சு உள்ள போங்க. சரி சரி ஏறுறேன், ரொம்ப பேசாதீங்க. டாஸ்ல வின் பண்ணவங்க மட்டும் உள்ள போங்க. அக்கா சாரிக்கா, அடுத்த தடவை கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போறேன். அட போப்பா. இந்தாங்க தம்பி, ஆல்ரெடி லேட் தம்பி. சீக்கிரம் வண்டி எடுப்பா. அண்ணா அவசரப்படாதீங்கண்ணே. எந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் எடுக்கணும், கொண்டாடணும். ஏங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ங்க. இந்தாங்க. தேங்க் யூ. எடுத்துக்கோங்க. Thank you. தேங்க்ஸ்ண்ணா. ஏப்பா சாக்லேட்லாம் வேணாப்பா. முதல்ல வண்டி எடு. நீ வண்டி எடுக்கிறதுல மதியானம் ஆயிடும் போல இருக்கு. அக்கா நிதானம் தான்க்கா முக்கியம். சரி சரி இருங்க, சாக்லேட் இப்ப வண்டி எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத. முதல்ல வண்டி எடு போ. ஏங்க ஒரு ரைட் சொல்லுங்க பாப்போம். ரைட் ரைட். என்னங்க ரொம்ப நேரமா என்னைய முறைச்சு பார்த்துட்டு வரீங்க? இந்த ஆட்டோ கொடுத்த ஓனர் கூட என்ன அந்த அளவுக்கு முறைச்சு பார்க்கலையே. அது இல்லங்க, உங்கள மாதிரி வித்தியாசமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லங்க. அதான். ஏங்க எல்லாரும் மாதிரி 2 கை 2 கால் 1 தலை எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. என்ன வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க? ஏங்க நீங்க நல்லா சிரிக்கிறீங்க. ஏங்க சிரிப்புல என்னங்க நல்ல சிரிப்பு கெட்ட சிரிப்புன்னு இருக்கு? நல்ல காமெடியாவும் பேசுறீங்க. ஐயோ ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓகே பை. என்னங்க காசெல்லாம் சுண்டி பார்த்துட்டு நீங்க தான் முதல் கஸ்டமர்னு சொன்னேன். போனி பண்ணாம போறீங்களே, காசை கொடுத்துட்டு போங்க. ஐயோ சாரிங்க, பேசிட்டு வந்ததுல மறந்துட்டேன். பரவாயில்லைங்க. இந்தாங்க. என்னங்க பணத்தை வாங்கிட்டு பர்ஸ்ல வச்சுட்டீங்க? நீங்க தான் என் முதல் கஸ்டமர். அதான் உங்க ஞாபகார்த்தமா பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டேன். ஓகே தேங்க்ஸ்ங்க. அப்புறம் அடுத்த தடவை நான் உங்களை பார்க்கும்போது ஆட்டோ ஓனரா தான் பார்க்கணும், சரியா? எல்லாம் உங்க வாய் முகூர்த்தங்க. ரொம்ப ராசியான பொண்ணு இல்ல?
நல்ல சிரிச்ச முகமா இருக்காங்க. ஏப்பா சீக்கிரம் எங்களுக்கெல்லாம் வண்டி time எடுப்பா. ஆகுது. சீக்கிரம் வண்டி எடுப்பா. மெசேஜ் அனுப்புற நம்பர் யாருன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம்? காலர் ஐடி வச்சு ட்ரேஸ் பண்ணலாமா? எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். வேற எதுக்கு ஏன் உயிரை எடுக்கிறக்கா? நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன், தயவு செஞ்சு கிளம்பு. நேத்து கான்ஃபரன்ஸ் ஹால்ல ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க. அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். வேணா விடுங்க, நான் போறேன். ஏதோ பொண்ணு விஷயமா இருக்கே, உங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்களாச்சும் உங்க டென்ஷன் ஆச்சு. நான் போறேன். பாஸ், பாம்பின் கால் பாம்பரியும், எலியின் கால் எலி எறியும், பறவையின் கால் பறவை எறியும். அது மாதிரி லேடிஸை பத்தி லேடிஸ் தான் பாஸ் தெரியும். அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் பாஸ். யோ போய, அவகிட்டலாம் ஹெல்ப் கேட்க வேண்டாயா. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் பாஸ். பாஸ், தேவையில்லாம உங்க விஷயத்துல தலையிட்டுட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுனாலே இப்படிதான். அது கிளியர் ஆகுற வரைக்கும் அப்படியே என் தலையில வெடிக்கிற மாதிரி இருக்கும். மேடம், எனக்கு கூட அப்படிதான். கேட்டிங்களா பாஸ்? அதனால தான் நான் வந்தேன். சரி ஓகே, நான் போறேன். பாஸ், அவங்க போறாங்க பாஸ். பாஸ் பாஸ் கூப்பிடுங்க பாஸ், கூப்பிடுங்க பாஸ். ஏய் பாஸ், கூப்பிட்டீங்களா பாஸ்? ஆமா, அப்படி என்ன உனக்கு டவுட் வந்தது? அதான் கான்ஃபரன்ஸ் ஹால்ல உங்களுக்கு மெசேஜ் வரும்போதெல்லாம் நீங்க ரொம்ப கோவப்பட்டீங்கல்ல, அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணி யாரோ பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு. அது ஒரு பொண்ணுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இல்லனா நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆக மாட்டீங்கல்ல. ஆமா, ஒரு பொண்ணு தான் என்னை டார்ச்சர் பண்றான். உன்னை மாதிரி அவளும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்ல, நீ கிளம்பு. பாஸ், சொன்னா கேளுங்க பாஸ். யோ தள்ளி நின்னு பேசியா? பாஸ், நீங்க ஒண்ணும் அவங்களை கூப்பிடல பாஸ். அவங்களே தானே வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் பாஸ்? ஓ, போகோவா? என்னது? அதான் ஈகோவா? நான் பேசிக்கிறேன் பாஸ். மேடம், பேர் தெரியாத ஒரு பொண்ணு பாஸ அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு டார்ச்சர் பண்றா மேடம். நாங்க கூட ஒரு நாள் உங்களை சந்தேகப்பட்டோமே, அந்த விஷயம் தான் மேடம். எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையில இருந்து கட் பண்ணி விட்டீங்கன்னா பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவார் மேடம். வேணா ரன்பீர், எதுக்கு தேவையில்லாம நான் இதுல இன்வால்வ் ஆகணும்? பரவாயில்ல, சொல்லு. சொல்லுவா பாஸ்? சொல்றேன் பாஸ். ஏய் பாஸ், உங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு டீட்டெயிலா தெரிஞ்சாகணும். அப்பதான் என்னால ஏதாவது செய்ய முடியும். சொல்லுங்க பாஸ். கோ, உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறேன்? பாஸ், நான் சொல்லிடுறேன் பாஸ், நான் சொல்லிடுறேன். ஆனா சம்பளத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க பாஸ். நான் சொல்லிடுறேன் மேடம், நான் சொல்லிடுறேன் மேடம். என்ன நடந்ததுன்னா, இதுதான் மேடம் நடந்துச்சு. இப்ப அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? அவளை அப்படி ஈஸியாலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏய், எதுக்கு சிரிக்கிற? என்ன இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு தானே. நான் அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு என்னமோ ஓ மேலதான் டவுட்டா இருக்கு.